அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். தேங்க்யூ தேங்க்யூ. அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை சந்திக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களை பலப்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை பலமாய் எனக்குள்ள இது கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை உங்களையும் பலப்படுத்த அது போதுமானது. ஒரு எதிர்பார்ப்போட இதுல நீங்க பங்கெடுங்க. ரொம்ப கவனமாய் முழு இருதயத்தோட இதுல பங்கெடுங்க. நிச்சயமா ஆண்டவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. ரபாலா ஷகா ரபாலா பகதன ரமாலா பிரகா சஹா பிரக்ல ரஹந்தர. அப்பனே உமக்கு நாங்க நன்றி சொல்றோம்ப்பா. நீர் நல்லவர், நீர் நல்லவர். ரேபலா ஹபஹதர கதல கதனார் மஹார கதனா ஷகலரா. நீர் நல்லவர் ஆண்டவரே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் பிடிப்பேன் என் அன்பு இயேசு. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. உங்க மைக் மியூட் பண்ணிடுங்க. மியூட் பண்ணிட்டு வீடியோ மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்களும் பேசுனீங்கன்னா எனக்கும் கேட்காது, ஆடியோ டிஸ்டர்பன்ஸா இருக்கும். மைக் மட்டும் மியூட் பண்ணிக்கோங்க. உங்க வீடியோ ஆன் பண்ணி நீங்க வர்ஷிப் பண்ண ஆரம்பிங்க. ஆமென். உங்களை பார்த்து ஆராதிக்கும் போது எனக்கும் அது சந்தோஷமா இருக்கும். உங்களை கவனம் செலுத்த அது வசதியா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. தேவனே ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. அப்பா நீங்க சொன்னால் போதும் செய்வேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. தேவனே, இந்த வருஷத்துல உம்முடைய சத்தத்தை கேட்டு ஓடுகிற வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை எனக்கும் இந்த ஜூம்ல கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும். அப்பா உங்க சத்தம் கேட்கணும்பா, நாங்க உங்க சத்தம் கேட்கணும்பா, உங்க சத்தம் கேட்கணும்பா, உங்க சத்தம் கேட்கணும்பா.
நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உங்க அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாயிருந்ததா எனக்கேது கவலை. கடலின் மீது நடந்திட உங்க அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. அக்காற்றை கடலையும் அதட்டிய உங்க அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கேது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நடப்பேன், உங்க பாதம் பிடிப்பேன், என் அன்பு இயேசு. ஷபாபா கபாலகரபலகரக. ஓ நீங்க சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உங்க பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே, என் அன்பு இயேசுவே, எங்க அன்பு இயேசுவே. ஏசையா 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 ஏசையா. முடிந்தவர்கள் இருக்கிற இடத்துல இந்த ஜீசஸ்ன்ற வேர்டை கன்ஃபஸ் பண்ணுங்க. என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட. பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு முன்னாடி அலங்கார வாசல்ல உட்கார்ந்திருந்த பிறவி முடவன், அவன் பிறந்ததிலிருந்தே சப்பானியா இருந்தான். ஏறக்குறைய 40 வயது. 40 வருடங்கள் அவன் நடந்ததே இல்லை. ஆனால் அவனுடைய கால்கள்ல நடந்து பழக்கப்பட்டதே இல்லை. அவன் 40 வருடங்கள் அவன் ஆலயத்துக்கு உள்ள போனதில்லை. அவன் ஆலயத்துக்கு வெளியிலே உட்கார்ந்துட்டு இருந்தான். 40 வருடம் ஏறக்குறைய விவரம் தெரிஞ்ச நாட்கள்ல இருந்து அவன் மற்றவரிடத்திலிருந்து பணத்தை பிச்சை கேட்டுக்கொண்டே இருந்தவன். கேட்டு 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 பழக்கப்பட்டவன். ஆனா அன்றைய தினம் பேதுரு யோவானு சொன்னாங்க, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அது என்னிடத்தில் உள்ளது. ஆமென். ரபாபா ஷகாதகதனா. இந்த மாலை வேளையில நான் சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்தை சுமக்கிற நான் சொல்றேன், என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். எத்தனை வருஷமா நீ சப்பானியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? எத்தனை வருஷமா உன் ஊழியத்துல ஒரு சப்பானி மாதிரி நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? உன்னால பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாம நீ மற்றவரிடத்துல கையேந்துகிறவனா எத்தனை வருடங்கள் நீ உட்கார்ந்திருக்கிறாய்? இந்த வருஷத்தின் 2ஆம் நாள்ல தேவன் உன்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தை,
என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். மாம்ரா பிராகா ஷாபாலா நஹாப்ரதனா. நாசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்னிடத்தில் இருக்கிறது. வானோர், ஆமென், வானோர், ஆமென், பூமியில் உள்ளவர்கள், வானோர், ஆமென், பூலோகத்தில், ஆமென், பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு, ஆமென், உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை நான் இந்த நேரத்தில் அறிக்கையிடுகிறேன். ஜீசஸ். எல்லாரும் வாய்களை திறந்து ஏசையா என்று சொல்லி கூப்பிட ஆரம்பிங்கள். ஏசையா என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிங்கள். ஜீசஸ் என்று வாய்களை திறந்து சொல்லுங்கள். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க சொல்றது என் காதுக்கு கேட்க போறதில்ல பிரதர் சிஸ்டர். ஆனா நீங்க சொல்றது இருதயத்துல இருந்து சொல்றது, ஆமென், வானங் மண்டலங்களிலே, பரலோக மண்டலங்களிலே வாசம் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்க சொல்றது ஜூம்ல இங்க கனெக்ட் ஆயிருக்கிறவங்க கவனிக்க போறதில்ல, அதை கேட்க போறதில்ல. ஆனா உங்க இருதயம் சொல்லுகிறதை உங்கள் அருகாமையில நிற்கிற நம்முடைய தகப்பன் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டுக் கொண்டிருக்கிறார். Come on. Amen. Confess the word, confess the name of Jesus. Amen. Hallelujah. Jesus என்று சொல்லுங்கள். வாய்களை திறந்து நீங்கள் ஜீசஸ் என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். ஏ பிரபஹாதானா ஜீசஸ். நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நாமம் சாதாரணமானது அல்ல. சாதாரணமா ஏதோ ஒரு பெயர் என்கிற நிலைமையில் அல்ல. இந்த நாமத்தை சொன்னால், இந்த நாமத்தை சொன்னால் பாதாளம் நடுங்குகிறது தெரியுமா? இந்த நாமத்தை சொன்னால் வியாதிகள், மரணத்தின் கூறுகள் முறிக்கப்படுகிறது தெரியுமா? இந்த நாமத்தை சொன்னால் பாதாளங்கள், சத்துருவின் கிரியைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்துல சுற்றி திரிகிற பொல்லாதாவிகளின் சேனைகள், லூசிபர், விழுந்து போன தூதர்கள், இவர்கள் எல்லாரும் நடுக்கம் பிடிக்கிறார்கள் தெரியுமா? வாய்களை திறந்து ஜீசஸ் என்று சொல்லுங்கள். உன்னை கட்டி வைத்திருக்க முடியும். ஏன் நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உங்கள் வீட்டுக்குள்ள விடுதலையை நான், கர்த்தருடைய சமூகத்தை உணர்கிற, ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்கிற தேவனுடைய மனுஷனாய் நான் பேசுகிறேன். உங்கள் வீட்டுக்குள்ள விடுதலையை நீங்கள் அனுபவிக்க முடியும். இப்பொழுதே உங்க இருதயத்துல கடந்த காலத்துல தொற்றிக் கொண்டு வந்த எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளும் உங்களை விட்டு வெளியேறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். கமான். ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கவில்லை, நான் ஜீசஸ் என்று சொல்லுகிறேன். ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்குமான பாவ பரிகார பலியை செய்து முடித்த இயேசு என்கிற நாமத்தை சொல்லுகிறேன். ஜீசஸ், 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 ஜீசஸ். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆராதனை இயேசுவுக்கே, 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 ஆராதனை இயேசுவுக்கே. ஜீசஸ் என்று சொல்லுகிறேன், ஜீசஸ் என்று சொல்லுகிறேன். ஓ பிராப்லா ஹப்ரா ஷக. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. சப்பானி மாதிரி இருக்கிற சிலரை பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா உணர்த்திட்டே இருக்கிறாங்க. நீ ரொம்ப நாளா உணர்ந்துட்டே இருக்கிற ஒன்ன ஒரு சப்பானி மாதிரி. அடுத்த கட்ட நகர்வை என் வாழ்க்கையில பார்க்கவே முடியல. நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். பெதஸ்தா குலத்துல கரையில படுத்திருந்தவன், ஆமென், பெதஸ்தா குலத்து முடவன் மாதிரி என்ன இறக்கி விடுறதுக்கு யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லையே. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேனே, பட் எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லையே.
ஏமேன். எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லையே. ராபா ஷட்டாரா. தேவதூதன் கலக்கிறதெல்லாம் உண்மை, எழுப்புதல் வர்றதெல்லாம் உண்மை. ஏமேன். அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறதெல்லாம் உண்மை. ஆனா நான் அதை அனுபவிக்க முடியல. நான் படுத்த படுக்கையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் பரிசுத்த தெய்வம் சொல்றாங்க. இன்னைக்கு உங்களை சொல்றாங்க, ஹல்லேலூயா, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு. In the name of Jesus, get up. In the name of Jesus, get up. Rabba baba kabala bagadanana. In the name of Jesus, get up. Get up. இனி நீ இப்படி இருக்க போறதில்ல. Get up. Shababa kaba kaba laga taga nakadini yanda ragadana azaragadana. ஓ பாப்பா, உங்களுக்கு தான் அப்பா, உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா, உங்களுக்கு பலி. அப்பா அப்பா, உங்களுக்கு அப்பா, உங்களுக்கு தான் அப்பா. ஆராதனை, ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான். Internet problem. Connect that. 1 second. Hallelujah. Jesus. Hallelujah. Hallelujah. கேக்குதா? ஆடிபிளா இருக்கா? யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே, கம் ஆன். ஹalleluya. இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். வீட்ல நீங்க ஆமென், நான் பாடுற சவுண்ட் கேட்கும், என்னோட சேர்ந்து கை தட்டி பாடுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை bless பண்ணுவாங்க. ஆமென். கம் ஆன். ஹalleluya. ஓரா பாலா ஷகரா ப்ளியாண்டரா. ஹalleluya, hallelujah. Wonderful. எபினேசர் எபினேசர், இதுவரை நடத்தி வந்தி உதவி செய்தி. எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தி, இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர், அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா, உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான். பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா, உங்களுக்கு தான் ஆராதனை,
ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் இந்த மாலை நேர ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல் ஷடா எல் ஷடா எல்லாம் வல்லவரே. எல் ஷடா எல் ஷடா எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடா எல் ஷடா எல்லாம் வல்லவரே. எல் ஷடா எல் ஷடா. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஓ அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா உங்களுக்குத்தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. சொல்லுங்க, எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. இந்த புது வருஷத்துல உன்னை காண்கிற தேவன், ஏமேன், உன்னை மறக்காமல் காண்கிற தேவன். அவர் எல்ரோயியாய் இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம்ல கர்த்தர் இறங்கி இருக்கிறார். He is எல்ரோய் எல்ரோய். அவருடைய கண்கள் உன் மேல படுகிறது. ஏமேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை மறப்பதில்லை என்பதை நீ நினைத்துக்கொள். நான் உன்னை மறக்கல. இந்த 2023ல நான் உன்னை நினைச்சு உன்னை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். ஓ எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா ஓ சகலவரை அந்தரகதனா பாதகாடுமை நான் துதிக்கிறேன். உமக்கு நான் பலிபீட கட்டுறேன். எங்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் வழிபட்டு வணங்கிய சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உமக்கு இந்த வேளையில வாயினால் துதியினால் பலிபீடம் கட்டுறப்பா. என் தகப்பன்மார்கள் பலிபீடம் கட்டும் போதெல்லாம் என் தெய்வம் இறங்கி வந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து வாக்குத்தத்தத்தால் ஆசீர்வதிச்சீங்களே. ஆண்டவரே உமக்காக நான் வாயில ஆண்டவரே துதியினால பலிபீடம் கட்டுறேன். ஆண்டவரே அப்பா என்னுடைய துதி உமக்கு மாத்திரம் ஆண்டவரே. என்னுடைய praise உமக்கு மாத்திரம் ஆண்டவரே. வேற ஹெப்சாப்லரனா என்னுடைய வாயின் துதி என் வாயினால் பலனை உண்டு பண்ண தேவன்.
இஸ்ரவேலரே, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வி, எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா. பாடிட்டு இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் சொல்றாங்க, எல்ரோய் பாடிட்டே இருக்கிற இருதயத்துல ஒரு ஏமேன் தாட்ட பரிசுத்த ஆவியானவர் போட்டுட்டே இருக்கிறாங்க. ஏமேன், ஆகாரம் போல உனக்கு இருக்கிற பற்றாக்குறையை நினைத்து நீ கடந்த காலத்துல கண்ட அவமானங்களை தோல்விகளை வெளியில சொல்ல முடியாம உன் தரிசனத்தை தூரமா, இஸ்மவேல அவள் பிள்ளையை தூரமாய் விட்டு விட்டு அவள் தனியே போய் உட்கார்ந்து அவள் அழுது கொண்டிருந்தாளே, அந்த மாதிரி உன் தரிசனத்தை, நீ பெற்றெடுத்த உன் தரிசனத்தை தூரமா விட்டுட்டு நீ தூரமா உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்கல. உன் தரிசனத்தை பத்தி யோசிக்காம எல்லாம் இழந்தது போல உணர்ந்து தூரத்துல போய் உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்ரோய், நான் உன்னை காண்கிற தேவன், நான் எல்ரோய், நான் உன்னை நான் சொல்றது நான் சாதாரணமா சொல்லிட்டு இல்ல. நான் சொல்லும் போது என்னுடைய டோன் சாதாரணமா இருக்கலாம். ரைட் டைம் ப்ராஃபஸி நான் பேசிட்டு இருக்கிறேன். என்னோட சேர்ந்து பாடுங்கள். எல்ரோயி எல்ரோயி. இன்னொரு தடவை சொல்லுமா, எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி. ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அல்லேலூயா ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். 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 யெகோவா ஷாலோம், சமாதானம் தருபவரே. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீ, சமாதானம் தருகிறீ. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீ. யெகோவா ஷாலோம். அதிகாலை
ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திரம். ஷேகர் பமம நகல பதரகதனா. I love you, Father. I love you, Jesus. Rabage belagadana gadala kramla bramala kabahandara. Shabala badala gadara balagadana rabala baranana. Nandri Raja, Yesu Raja. Nandri Raja, Yesu Raja. Nandri Raja, Yesu Raja. Nandri Raja, Yesu Raja. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் மாறுதல் தந்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. மௌனமா இருந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு நேரமா மாறி போயிடும் பிரதர். இந்த இயருடைய முதல் நாட்கள்ல ஆண்டவர் சமூகத்துல உட்காராது அத்தனை பெரிய பாக்கியம் பிரதர். அத்தனை பெரிய பாக்கியம் சிஸ்டர். உங்க வாய்களை திறந்து சம்திங் ஆண்டவரை பிரைஸ் பண்ண ஆரம்பிங்க. கடந்த காலத்துல நடந்த தோல்விகள் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு துதிக்காம இருக்காதீங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன போது ஜனங்கள் சொல்றாங்க, சியோனின் பாட்டுகளை நாங்கள் அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி? நாங்கள் பாட மாட்டோம். எங்கள் கிண்ணறங்களை தூக்கி அலறி செடிகளின் மேல நாங்கள் வைத்து விடுகிறோம் என்று சொல்லி பாடாமல் அவர்கள் சூழ்நிலையை மாற்ற முடியாதவர்களாய் அவர்கள் அடிமைத்தனத்திலேயே போய்விட்டார்கள். அவர்கள் பாடவில்லை, அவர்கள் துதிக்கவில்லை, ஆண்டவரை பாடி துதிக்கவில்லை. ஆனால் தாவீதோ அப்படி அல்ல. தன்னுடைய இயலாத சூழ்நிலைகள் நேரமெல்லாம், தான் சிறைப்படுகிற நேரமெல்லாம், தனக்கு சகாயம் கிடைக்காமல் தவிக்கிற நேரமெல்லாம், பெற்ற பிள்ளையினால் துரத்தப்பட்டு ஓடுகிற நேரமெல்லாம், ராஜ்ய பாரத்துக்காக சவுல் துரத்தும் போதெல்லாம், சவுலும் அவனுடைய படை வீரர்களும் துரத்தும் போதெல்லாம், அவர் இஸ்ரவேலை விட்டு ஓடும் போது அந்நிய தேசத்துல பெலிஸ்தியர்கிட்ட போய் அடைக்கலம் போகும் போது, அவர் அந்நிய தேசத்துல குகைகள்ல மலைகள்ல போய் உட்கார்ந்து இருக்கும் போது அவர் அமைதியா இருந்ததாக சரித்திரம் இல்லை. அவர் பாடிக்கொண்டே இருக்கிறார், அவர் பாடிக்கொண்டே இருக்கிறார், துதித்துக் கொண்டே இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், praise makes difference. Amen. போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் உங்களுக்கு வித்தியாசமானதாக அமைய வேண்டுமா? Come on, praise, praise. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்கள். Praise. Rababagabala gadara jagadala ramana. Mehele gadala baura badala gadana jagadala gargadana ragadala gadana. ரீமந்தன வீட்டுல அமைதியா இருக்காதீர்கள். இருக்கிற சூழ்நிலைய, கடந்த காலத்தை அதே மாதிரி தானங்க இருக்க போகுது, அதே மாதிரி தானே இந்த வருஷம் இருக்க போகுது அப்படி சொல்லாதீர்கள். அது பிசாசு உங்களை வஞ்சிக்கிற ஒரு வஞ்சனையான ஸ்டேட்மெண்ட். என்ன தீர்மானம் எடுத்தாலும் மறுபடியும் நான் தோற்றுத்தானே போக போகிறேன். அது பிசாசு உங்களை குறித்து வைத்திருக்கிற பொய்யான ஒரு செய்தி. ஹல்லேலூயா. கமான் கமான். நீங்கள் வாய்களை திறந்து துதித்தால், வாய்களை திறந்து துதித்தால் சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை அந்த துதிக்குள் இருக்கிறது. நீங்கள் வாய்களை திறந்து துதித்தால் ஆமென், உங்கள் பாதையை சபை பண்ணுகிற வல்லமை அந்த துதிக்குள் இருக்கிறது. வாய்களை திறந்து துதித்தால் இருள் சூழ்ந்த இடத்திலையும் வெளிச்சத்தை கொண்டு வரும் வல்லமை அதற்குள் இருக்கிறது. யாரெல்லாம் வாய்களை திறந்து துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு ஆமென் ஆண்டவரே, சகோதர சகோதரிகள் மேல, அப்படிப்பட்டவர்கள் மேல தேவனே உம்முடைய பலத்த வல்லமையுள்ள கரம் இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்த வல்லமையுள்ள கரம் இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய
சூழ்நிலைகள் ரைட் நவ அவைகள் செவ்வையாக்கப்படுகிறதை நான் பேசுகிறேன். உலர்ந்த எலும்புகளின் நடுவில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி போய் நின்று பேசினது போல இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான்கு திசையிலும் இருந்து காற்று அவர்களை பார்த்து வீசுவதாக. நீங்கள் உயிரடைவீர்களாக, நீங்கள் உயிரடைவீர்களாக. Come on, receive it, brother, sister. Come on, receive it. Right now உங்க சரீரத்துல மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். Right now நீங்க வீட்ல இருக்கும்போது ஏதோ கையை தட்டணும் போல ஒரு ஃபீலிங் இருந்தா, don't control yourself. Come on, கைகளை தட்டி ஆண்டவரை துதிக்க ஆரம்பியுங்கள். ஐயோ யாரும் இல்ல, என்ன ஒரு மாதிரி நினைப்பாங்க, அதை பத்தி யோசிக்காதீங்க. ஆவியானவர் உணர்த்துவாரானால் come on, amen, do it in the name of Jesus. Rabala barkata shala baura mama gadana சத்தமாய் அந்நிய பாஷையில பேசணும் போல இருந்தா, come on, do it in the name of Jesus. Rabaha bragla gazagadali re iblezo klobrodo shabala gadana halbara gadana. In the name of Jesus, in the name of Jesus. தடையாய் நிற்கிற சுவர்கள் உடைகிறதை நான் பேசுகிறேன். தடையாய் நிற்கிற சுவர்கள் உடைகிறதை நான் பேசுகிறேன். மிம்ரே பிரப்லே கிரகதனனா. அலட்சியம் பண்ணின வார்த்தைகள், உன்னை அலட்சியம் பண்ணி மனநோக பண்ணின வார்த்தைகள், இந்த நாளில இந்த நிமிடத்திலே அவைகள் வலுவற்று போகிறதை நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் பேசுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தை சுமந்து நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இம்ரே பக்ரோகா சகதல ரகதல கனமெலரே அமஸ்கதன ஹல்பரகதனா. எந்த குறிப்பிட்ட வார்த்தையால் நீ சோர்ந்து சோர்ந்து படுத்திருக்கிறாய், அந்த குறிப்பிட்ட வார்த்தை இப்பொழுது வலுவிழக்கிறது. உன்னை தடுத்த சுவர்கள், உன்னை தடுத்த சுவர்கள் இப்பொழுது இடிகிறது, இப்பொழுது உடைகிறது. ராமா ஷபால கதன ஹே ஜம்ல பாஷகரா. ஜீசஸ் 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 ஜீசஸ். என் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணு இல்லை. எஸ், தேவனால் கூடாத காரியம். I love you அப்பா, I love you அப்பா. ஜீசஸ். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என்னை இருப்பவரே. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. கரு போல காத்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல காத்தீரே நன்றி. நன்றி
நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. சொல்லுமா? ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. ஆமாப்பா நன்றி நன்றி நன்றி. கருப்போல காத்தீரே நன்றி. நன்றி நன்றி. வாசலை கத்த திறக்கிறதுக்காக நன்றி. உனக்காக கத்தர் ஒரு வாசலை திறக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னாடி கத்தர் வச்சிருக்கிறார். கமான், இன்னைக்கு அதை உறுதிப்படுத்துகிறார் ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா. கருப்போல காத்தீரே நன்றி. அன்றைக்கான் என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என்னவா இருப்பவரே. நன்றி நன்றி. நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுவீங்க, நான் எதுக்கு கலங்கணும்? நீங்க பேசுவீங்க, நான் ஆராதிக்கிறேன். நீங்க பேசுறவங்க, கேட்கிற பிள்ளைங்களோட நீங்க பேசுறவங்க, நீங்க மௌனமா இருக்கிற தகப்பன் அல்ல. பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பு கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? ஏய், பொல்லாத தகப்பனே, நல்ல ஈவ கொடுக்கறான, நான் என் பிள்ளைக்கு நல்ல ஈவ கொடுக்க மாட்டேனா? என் பிள்ளைக்கு நான் வாக்குத்தத்தத்தை கொடுக்க மாட்டேனா? என் பிள்ளைக்கு முன்னாடி திறந்த வாசல் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேனா? ஓ பிரகாஷே கலாசக் எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் இருப்பவரே. நன்றி
சுமந்தீரே நன்றி 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 நன்றி. போல போல தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஞானில பைத்தியமா இருந்த என்ன உம்முடைய ஞானத்தால என்ன அழைத்தீரே. நீங்க மாத்திரம் காணாம போயிருந்திருப்பேன். வேர்ல்டு என்னை சாப்பிட்டு இருக்கும்பா. இந்த உலகம் என்னை ஜீரணிச்சிருக்கும். தெய்வம் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. பத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, கிருபையே வேறொன்றும் இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. எபினேசரே நான் உங்களை நம்புறேன், உங்களை நம்புறேன். அந்த நம்பிக்கை எனக்கு பெருசு கிடையாது. நான் உங்களை நம்புறேன், அதிகமா உங்களை நம்புறேன். ஏன்னா வேற எதையும் நம்ப முடியாது. I believe in you. I believe in you. Shaba, my hope thing. ஆண்டவரே எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. my future எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. Oh, I love you, Father God. I love you, Father God. Jesus, Holy Spirit. Uraba shakatala raga. நான் இதற்கான பாத்திரல்ல, கிருபையே வேறொன்றும் இல்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, கிருபையே வேறொன்றும் இல்ல. Thank you, Jesus. உங்க பிரசன்ஸ் ஹெவியா மூடிட்டுக்காக 1000 பிரசங்கங்கள் செய்யாதத உங்க பிரசன்னம் பலமா செஞ்சிடும் ஆண்டவரே. 1000 பிரசங்கிமார்கள் பேசுகிறதை விட உங்களுடைய பிரசன்னம் செய்யற மிரக்கல் எவ்வளவு வல்லமை உள்ளது ஆண்டவரே. பிரசங்கிமார்களின் வாயிலிருந்து புறப்படுகிற அருமையான வார்த்தைகளை விட உங்க சமூகத்திலிருந்து புறப்படுகிற பிரசன்னம் செய்கிற ஒரு மிரக்கல் ஜெனரேஷனையே தொடும் வல்லமையுடையதப்பா. ஒரு ஜெனரேஷனையே டச் பண்ணிடும். அப்படிப்பட்ட வல்லமையுடையது ஆண்டவரே. I believe in the presence of God. நான் அந்த பிரசன்னத்தை நான் நம்புகிறேன். இப்பொழுது அந்த பிரசன்னம் வெளியரங்கமான செய்து கொண்டதை நான் நம்பி அறிக்கையிடுகிறேன். யாருக்காவது உங்கள் சரீரத்துல பலவீனம், வியாதி, நீங்காத பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட பகுதிகளில கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். Come on, believe in Jesus name. இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையுடையவர்களாய் விசுவாசத்தோடு அந்த இடத்தில் கை வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை மனம் திரும்பாத பிள்ளையோட பல வருடங்களாய் போராடி கொண்டிருக்கிறீர்களா? கொடூரமான வாலிபனோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா?
அப்படிப்பட்டவர்களை இருதயத்தில் வைத்து உங்கள் இருதயத்தில் கை வைத்துக் கொள்ளுங்கள். ரைட் நவ இந்த பிரசன்னம் வெளியரங்கமான கிரியை செய்யும் வல்லமை உடையது. நான் ஜீசஸ் என்று ஒரு 7 times சொல்லுவேன். 7 முறை நான் இயேசு என்று சொல்லுவேன். அந்த நாமத்தை நான் அறிக்கையிடும் போதே உங்கள் சரீரத்தில் தெய்வீக சுகம் பலன் செய்யும், தேவனுடைய ஜீவன் செய்யும். ஏனென்றால் நமக்காக கொடுக்கப்பட்ட நாமம், நமக்காக கொடுக்கப்பட்ட குமாரனுடைய நாமம், அந்த நாமம் ஜீசஸ். நான் சொல்கிறேன் ஜீசஸ். 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 சந்தரபலா வனாந்தரங்களில் மேல் பிரசன்னம் இறங்குகிறார். ஜீசஸ். ஷகார் அபா மஸ்மா ஹப்ரா அஸல் சக்ரா சன்ஹா பிரலஹா எம்ப்டினஸ் ஆகிறது. ஜீசஸ். ஜீசஸ். இன்னும் 2 முறை நான் சொல்ல போகிறேன். In the name of Jesus. என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், ஜீசஸ். Right now உங்க சரீரங்களை செக் பண்ணி பாருங்க. Check your bodies. உங்களுடைய சரீரங்கள்ல இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள். Come on, come on, come on. நான் சாதாரணமா சொல்லல, நான் என் பேரை சொல்லல. இது நம்முடைய வியாதிகளுக்கான பரிகார பலியை செய்து முடித்த இயேசுவை குறித்து நான் பேசிட்டு இருக்கிறேன். அவரையாக நான் சொல்லி இருக்கிறேன். Come on, பரிசோதித்து பாருங்கள். செக் பண்ணி பாருங்க. நீங்கள் பரிசோதிப்பது விசுவாசத்தின் அடையாளம். நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசோதிப்பது விசுவாசத்தின் அடையாளம். ஏங்க அப்படி இல்லை, நீங்கள் பரிசுவாசத்தின் அடையாளம். செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டிருப்பாங்க. ஹalleluya, ஹalleluya. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை. அப்பா, yes, நீங்க you are supernatural. You are supernatural. Jesus, you are supernatural. I declare in the name of Jesus, be healed in the name of Jesus. Ora bakala haragada na habragala shala baragada na களிமண்ணல ஏமேன் எச்சில தரையில துப்பி அதனால சேர் உண்டாக்கி ஏதேன்ல களிமண்ல ஆமென் ஆதாம உண்டாக்குனது மாதிரி இந்த பூமியில ஜீசஸ் கண்ணில்லாத குருடனுக்கு புதுசா கண்ணை கிரியேட் பண்ண முடியும்னா அந்த இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே இல்லாத உறுப்புகளை உருவாக்க என் தேவனால முடியும்னு பேசுறேன். இயேசுவின் நாமத்தினால முடியாததை செய்ய முடியும்னு என் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். ஹalleluya, ஹalleluya. என் அப்பாவால் கூடாத காரியம் ஒண்ணு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட். அம்மா சொல்லும் போது சொன்னாங்க 1 மணி நேரம் எடுத்துக்கங்கன்னு. ஆனா 1 மணி நேரமா நான் ஆராதனையில கொண்டு போய். நோ ப்ராப்ளம் பாஸ்டர். நீங்க ஆவியானவர் எப்படி நடத்துறாரோ அப்படியே பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். ஆமென். ஜஸ்ட் நான் கொஞ்ச நேரம் ஒரு வேர்ட் உங்க கூட நான் பேசுறேன். நிச்சயமா ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை ஹீல் பண்ணிட்டு இருக்குது நான் நம்புறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். நிச்சயமா இந்த நேரத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வீங்கன்னா கமான் என்னோட ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு சாதகமா இருக்குமானால் வீடியோ ஆன் பண்ணி எங்களோட ஜாயின் ஆயிடுங்க.
சூழ்நிலை சாதகம் இல்லை, என்னால ஆன் பண்ண முடியாது, சூழ்நிலை சாதகம் இல்லை. சிலருக்கு நெட் பேக் இஷ்யூ இருக்கும், என்னால வீடியோ ஆன் பண்ண நெட் பேக் தீர்ந்து போயிடும் அப்படின்னு இருப்பீங்கன்னா தாராளமா நீங்க ஆஃப் பண்ணிக்கங்க, நோ இஷ்யூஸ். பட் உங்களால முடியும்னா என்னோட சேர்ந்து நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. சம்திங் ஹோலி ஸ்பிரிட் உங்களோட பேசுவாங்க நான் நம்புறேன், இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya, ஹalleluya, praise God. ஆமென். இந்த வருஷம் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட எனக்கு தந்த வாக்குத்தத்தம், the year of, நான் எங்க சர்ச்சில் போட்டுக்கிறேன், நான் சர்ச்சில் தான் உட்கார்ந்து நான் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறேன். ஸோ எங்க டொமினியன், இந்த வருஷம் ஆளுகையின் ஆண்டு என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசினாங்க. நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டிய வருஷம், நீ ஆளுகை செய்ய போகிறாய். நான் இந்த பூமியில இருக்கும்போது எப்படி நான் ஆளுகை செய்கிறவராய், நான் எதாலும் ஆளப்படவில்லை. இந்த பூமியில இயேசு இருந்தபோது இயேசு யாராலும் எந்த சூழ்நிலையாலும் ஆளப்பட்டவர் அல்ல. எல்லா சூழ்நிலைகளையும் கையாண்ட ஆளுகை செய்த சர்வ வல்லமை உள்ளவர் ஜீசஸ். ஆமென். அவர் எங்களை பார்த்து சொன்னாங்க, இன்னைக்கு அந்த தெய்வம் உங்களை பார்த்து சொல்றாங்க, ஏமேன், நான் உன்னை ஆளுகிறவனாக இந்த பூமியில, இந்த நாட்கள்ல, இந்த வருஷத்துல ஒரு ஆளுகையின் வருடமாக நான் உனக்கு தருகிறேன். இத்தனை வருஷமாய் நீ எதால் ஆளப்பட்டு கொண்டிருந்தாயோ, எந்த குறிப்பிட்ட விஷயம் உன்னை டாமினேட் பண்ணி, ஏமேன், ஓ மேல அதிகாரம் செலுத்தி கொண்டு ஆதிக்கம் செலுத்தி கொண்டதா இருந்ததோ, அந்த குறிப்பிட்ட விஷயத்தின் மேல நீ ஆளுகை செய்கிற ஆண்டு இந்த வருஷம். இயேசுவின் நாமத்தினால நீ ஆதிக்கம் செலுத்துகிற, உன்னுடைய கை ஓங்கி இருக்கிற ஒரு வருஷமாய். ஏமேன். யோசேப்பின் காலத்துல, யோசேப்பு சின்ன வயதுல இருந்த போது, யோசேப்பை, இது இல்ல வாக்குத்தத்த வசனம், ஆனா இது இன்னைக்கு நான் ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்த போது யோசேப்பை என் கண்ணு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் காட்டினாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த சொப்பனத்தை, தரிசனத்தை சகோதரர்கள்ட்ட, தகப்பன் கிட்ட, சகோதரர்கள் கிட்ட எல்லாம் யோசேப்பு அதை அறிவிக்கும் போது அந்த சகோதரர்கள் சொல்றாங்க. 37வது அதிகாரம் 8வது வசனம் நானே வாசிக்கிறேன், கவனிங்கள். ஹalleluya. ஒன் செகண்ட். சகோதரர் பேசும்போதே, நான் கேட்கும்போதே நீங்க உம்முன்னு கேட்க கூடாது. கேட்கும்போதே அந்நிய பாஷை பேசிட்டே கேட்கணும். ஏன்னா வேர்ட் ஆஃப் காட் தேவன் ஆவியோடு தொடர்புடையது. வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, ஆவியோடு தொடர்புடையது. வார்த்தையை மாம்ச பிரகாரமான காதுல கேட்பதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் ஆவியில அந்நிய பாஷை பேசிக்கிட்டே நீங்க வார்த்தையை ரிசீவ் பண்ணீங்கன்னா, இந்த வார்த்தை நேர உங்களுடைய ஆவியில அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆவி என்பது that is salvation. அதாவது என்ன சொல்றது, fullness of the Father அங்க ஸ்பிரிட்ல தான் இருக்கு, நம்முடைய ஆவிக்குள்ளதான் இருக்கிறது. தேவனுடைய நிறைவு, கிறிஸ்துனுடைய நிறைவு ஆவிக்குள்ளதான் இருக்கிறது. இந்த வார்த்தை போய் ஆவியை தொடும்போது ஆவிக்குள்ள இருக்கிற நிறைவு உங்கள் மனதை, உங்கள் சரீரத்தை பலன் செய்யும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது, நான் நம்புறேன். ஆவியானவர் உங்களுக்கு விளங்க செய்வாராக. சோ கமான், நான் பேசும்போதே உங்களுக்கு கேட்கறது மாதிரி நான் பேசுறது கேட்கணும். நீங்க பாட்டுக்கு அந்நிய பாஷை பேசுறது, நான் என்ன பேசுறேன்னு கேட்காம போயிடும், அது வேற விஷயம். கேட்கறது மாதிரி மெதுவா வாயை நீங்க முணங்கிட்டே இருக்கணும். அப்படி அந்நிய பாஷையில முணங்கிக்கிட்டே நீங்க வார்த்தையை கேட்கணும். அப்ப ஆவி என்ன செய்யும் அப்படின்னா ரிசீவ் பண்ணும் இந்த வார்த்தையை. நான் பேசும்போது உங்க சரீரத்துல கிளர்ச்சி உண்டாகாமல் இருக்கலாம், நீங்க கையை தட்டணும் போல உணர்வு உண்டாகாமல் இருக்கலாம். ஆனால் நீங்க அந்நிய பாஷையோட இந்த வாக்குத்தத்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை கேட்பீங்கன்னா அந்த வார்த்தை உங்க ஆவியில போய் விதையா விழுந்துடும், சீடு மாதிரி விழுந்துடும். பாருங்க, நீங்க இந்த வருஷத்துல அந்த சீடு முளைச்சு அது உங்களுக்கு 30, 60, 100 பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஹalleluya. அதனால கமான், அந்நிய பாஷை பேசிட்டே ரிசீவ் இட் in the name of Jesus. யோசேப்பு போய் இந்த தரிசனத்தை ஷேர் பண்ண உடனே அந்த சகோதரர்கள் சொல்றாங்க, யோசேப்பு சொல்றாரு 6வது வசனத்துல இருந்து 5வது வசனத்துல இருந்து கவனிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். சகோதரர் யாரும் பெரிய சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ற ஆட்கள் கிடையாது, தீர்க்கதரிசிகள் கிடையாது, தேவ சமூகத்தை நாடுகிறவர்கள் கிடையாது, தேவ சமூகத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது.
அவர்கள் தூர தேசத்துல தகப்பனுடைய கண்களுக்கு மறைவாக தவறு செய்தவர்கள். அவர்கள் செய்த தவறையெல்லாம் யோசேப்பு வந்து தகப்பன் எப்போதுமே சொல்லிட்டே இருப்பார். எப்போதுமே குற்றமுடையவர்கள், கம்ப்ளைண்ட் பண்ணப்படுகிறவர்கள் சகோதரர்கள். அவர்கள் கிட்ட போய் இந்த யோசேப்பு என்ன பண்றாருன்னா சொப்பனத்தை அறிவிக்கிறார். சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். நம்முடைய தரிசனத்தை எங்க சொல்லணுமோ அங்கதான் நம்ம சொல்லணும். நம்முடைய தரிசனத்தை ஞானம் இல்லாம சம்பந்தப்படாத, தரிசனத்துக்கு சம்பந்தப்படாத, பிரயோஜனம் இல்லாத ஆட்கள் கிட்ட, ஆமேன், குற்றப்படுத்தப்பட்ட ஆட்கள் கிட்ட, சாதாரணமான மனிதர்கள் கிட்ட நீங்க உங்க தரிசனத்தை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீர்களானால், ஆமேன், யோசேப்பு எப்படி பகையை சம்பாதித்தாரோ அதே மாதிரி நீங்களும் நிறைய பகைகளை சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். யோசேப்பை ஏன் குழியில தூக்கி போட்டார்கள்? நிறைய பேர் கர்த்தர் தான் குழியில தூக்கி போட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பாதையில ஆமென், யோசேப்பு நடந்து வந்திருந்தாலும் அந்த பாதையில இருந்து கர்த்தர் தூக்கினார். யோசேப்பு குழியில போனதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, சொல்லக்கூடாத இடத்துல கொண்டு போய் தரிசனத்தை சொல்லிட்டு இருந்தார். ஞானம் இல்லாம தரிசனத்தை சொல்லிட்டார். அதனால அவர்களுக்குள்ள பகை வளர்ந்து விட்டது. அந்த பகை நிமித்தமா யோசேப்பை குழியிலே தள்ளி போட்டார்கள். நல்லா கவனிங்க, அவர்கள் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். உங்கள் தரிசனம் இந்த வருஷத்துல ஆண்டவரே, நான் பேசுற ஒவ்வொன்னு நான் ஸ்பிரிட்ல இருந்து வர்ற ஆமென் ஆலோசனைகளை உங்க மேல விதையா நான் விதைச்சு, இந்த விதை இந்த வருஷத்துல உங்க மேல பேலன்ஸ் செய்வதாக இயேசு நான் சொல்றேன். உங்களுடைய நான் சொல்றேன், இந்த இதுக்கு ஹோஸ்டா அம்மா ரெபேக்கா அம்மா, ஏமேன் க்ளோரி அம்மா நினைக்கிறேன் இல்ல, ஆமேன், அவங்களுக்காக நான் சொல்றேன், உங்களையும் சொல்றேன், இங்க இருக்கிற ஆமேன் ஊழியக்காரர்களுக்கு சொல்றேன், உங்க தரிசனத்தை ஆமேன் உங்க தரிசனம் எங்கே விதைக்கப்பட வேண்டுமோ அங்கே விதைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. தரிசனத்திற்கு தொடர்பில்லாதவர்களோடு உங்கள் தரிசனத்தை பகிராதிருங்கள். அதனால் வருகிற ஆபத்து உங்களுக்கு ஏமேன் வித்தியாசமானதா இருக்கும். ஆண்டவர் சொல்ற, உங்க தரிசனத்தை ஏமேன் சரியான நபர்களோடு, தேவன் காட்டுகிற நபர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தகப்பன் இருதயத்தோடு இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தகப்பன்மார்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தாய் உள்ளம் உள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே உங்கள் மேல பொறாமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஓ ஹோலி ஸ்பிரிட் உங்களை இவங்களை குறித்த நன்மையான ஆமென் சிலர் இருக்கிறார்கள். அவர்களோ தரிசனத்தை பகிராதிருங்கள். ஹalleluya. உங்கள் தரிசனம் மிக வெரி காஸ்ட்லி. ஹோலி ஸ்பிரிட் சொல்றாங்க, வெரி காஸ்ட்லி. நான் உனக்கு தந்திருக்கிற தரிசனம், உனக்கு தந்திருக்கிற இந்த விஷன் வெரி காஸ்ட்லி, வெரி காஸ்ட்லி, வெரி காஸ்ட்லி, வெரி பிரஷியஸ், வெரி பிரஷியஸ், வெரி பிரஷியஸ். ஹalleluya. ஆமென், ஹalleluya. பகைக்கிறவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, பகைக்கிறவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, பகைக்கிறவரிடத்துல பகிர்ந்து கொள்ளாதே. நீ பகிர்ந்து கொண்டாலும் பரவாயில்ல, இதுவரை நீ பகிர்ந்து கொண்டிருந்தாலும் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற நான் வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். அதனால வருகிற எல்லா ஆபத்திலையும் இருந்து உன்னை தூக்க காப்பாத்த நான் போதுமானவராய் இருக்கிறேன். ஹalleluya. உனக்காக உன்னை தூக்க அந்த பகைக்கிறவர்கள் நடுவிலே நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். உன்னை குழியில போட்ட அந்த ஆட்கள் கைய வச்சே நான் உன்னை மறுபடியும் தூக்கி விடுவேன். ஹalleluya. ஹalleluya. யோசேப்பு இத சொல்லும்போது ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு மெசேஜ்ல ஒரு ஊழியக்காரர் பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம். அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, இந்த யோசேப்பை குழியில தூக்கி போட்டாங்கல்ல, அந்த குழி எப்படிப்பட்ட குழினா பாழடைஞ்ச குழியாம். அந்த பாழடைஞ்ச ஊராத அந்த குழி அதை எதுக்கு பயன்படுத்துவார்கள்னா குப்பையை கொட்டுவதற்காக பயன்படுத்துவாங்களாம். குப்பைகளையும் கழிவுகளையும் கொட்டுவதற்கு பயன்படுத்துவாங்களாம். அழுக்கு, கழிவு, நாற்றம் நிறைஞ்ச அந்த குழியில தூக்கி போட்டாங்களாம். அவனுடைய வஸ்திரத்தை கலட்டி நாத்தத்துல தூக்கி போட்டாங்க. ஆனா அவங்கள மறுபடியும் எடுத்து விற்றாங்கல்ல, 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுவாங்க. அந்த விற்று போட்ட அந்த நபர்கள் யார் அப்படின்னா, அவர்கள் வாசனை திரவியங்களை விற்கிறவர்கள், வாசனை திரவியங்களை செய்கிறவர்கள். நாத்தம் பிடிச்ச குழியில உன்னை பகைக்கிறவர்கள் தூக்கி போட்டாலும் அதே கையை கொண்டு மறுபடியும் தூக்க செய்து வாசனை விற்கிறவர்களிடத்துல கர்த்தர் விற்க செய்வாரா?
இதை கேட்கும்போது எனக்கே பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. வாழ்க்கையில எத்தனை பெரிய நாத்தம் பிடிச்ச இடத்துல பிசாசு நம்மளை தூக்கி போட்டிருந்தாலும் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த டைம், இந்த இயர்ல பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அந்த கரத்தை கொண்டே நான் உன்னை மறுபடியும் தூக்கி வாசனை நிறைஞ்ச இடத்துல உன்னை நான் வைக்க போறேன். ஹல்லேலூயா. வாசனை வைக்க போறேன். ராப்லா பாரா ஷகனா. நான் பேசுறது எல்லாமே ஸ்பிரிட் ஃப்ளோல பேசிட்டே இருக்கிறேன். சோ எவ்ரிதிங் இஸ் ப்ராஃபஸி. இதை எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. கமான், உங்களோட பரிசுத்த ஆவியானவர் பேசுறாங்க நீங்க உணர்வீங்கன்னா ரிசீவ் பண்ணுங்க, அதை நோட் பண்ணுங்க. இந்த இயர்ல பரிசுத்த ஆவியானவர் பலமான கிரியைகளை உங்க லைஃப்ல கிரியை செய்யறத நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. எழுதி வச்சு ஆமென். கர்த்தர் சித்தமானால் வரும் காலங்களில் என்னைக்காவது என்னை சந்திக்கிறது மாதிரி வாய்ப்பு இருந்தால் இந்த சாட்சிகள் எல்லாம் பகிர்ந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். 37ல ஹல்லேலூயா. யோசேப்பு சொப்பனை கண்டு அதை சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருக்கிறோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். நல்ல கவனிங்க. அவர்கள் அவன் கண்ட சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் பேசிய வார்த்தைகளின் நிமித்தமும் அவனை பகைத்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2 காரியம் கேட்டாங்க. நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ. எஸ் எஸ், யோசேப்பு ஆள போகிறான். ஆமென். யோசேப்பு ஆள போகிறான். இந்த வருஷத்துல யோசேப்பு ஆள போகிறான். ராபாபா கமாமா கதரானா. இந்த வருஷத்துல யோசேப்பு ஆள போகிறான். இந்த வருஷத்துல யோசேப்பு ஆள போகிறான். ஹப்ரபாலா கதனே மேகேபிலிரே. யோசேப்புடைய வாழ்க்கையில நீங்க கவனிச்சு பாருங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பு லிட்டரலி யோசேப்பை பார்த்தா பார்க்கிறவர்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ராபாலா ஷகாரா. யோசேப்பு பிறந்தான், தகப்பனோடு இருந்தான், ஆடுகளை மேய்க்கிற அண்ணன்மார்களோடு இருந்தான், குழியில தூக்கு போடப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான். அதற்கப்புறம் போத்திபார் வீட்டுல வேலைக்காரனாக இருந்தான். அதற்கப்புறம் சிறைச்சாலையில கைதியாக இருந்தான் என்று சொல்லி சாதாரணமாக அவனுடைய வாழ்க்கையினுடைய படிநிலைகளை பார்க்கும்போது அப்படி தோன்றும். ஆனா அப்படி கிடையாது. ஸ்பிரிச்சுவலி அவனுடைய படிநிலைகள் என்ன அப்படின்னா, அவன் பிறந்தான், தகப்பனால் நேசத்தோடு வளர்க்கப்பட்டான், தரிசனத்தை பெற்றான். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தரிசனத்தை பெற்றான். அதற்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, தரிசனத்தை பெற்றான். 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு இயேசுவுக்கு முன்னடையாளமான ஒரு ஸ்டெப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில வருது. இயேசுவுக்கு முன்னடையாளமாக இயேசு இப்படியாக 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்க போகிறார் என்கிற தீர்க்க தரிசன நிறைவேறுதல யோசேப்பினுடைய வாழ்க்கையில தேவன் கொண்டு வர்றார். அடுத்த ஸ்டெப், தேவனுடைய பார்வையில் அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறதையும் அவன் செய்கிறது எல்லாவற்றிலும் தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறதையும் போத்திபாரும் எல்லாரும் காண்கிறார்கள். 3வது ஸ்டெப் யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனோட கூட இருந்து அவன் செய்யறது எல்லாத்தையும் வாய்க்க பண்ணினார். 4வது ஸ்டெப் யோசேப்புடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா? கிஃப்ட்ஸ் ஆபரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சிறைச்சாலையில உட்கார்ந்துட்டு, கைதியா உட்கார்ந்துட்டு சொப்பனம் பார்த்துட்டு 2 பேர் சொல்றாங்க, 2 சொப்பனம். அதே மாதிரி ஒரு காலத்துல சொப்பனம் பார்த்த யோசேப்புக்கு தான் சொப்பனத்துக்கு பதில் சொல்ல தெரியல என்னன்னு. ஆனா இப்ப 2 பேர் சொப்பனம் பார்த்தவங்க நிக்கிறான், அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு சொப்பனத்தை. ப்ராஃபட்டா எழும்பி நிக்கிறாரு இப்போ. ஓ ரபாலா ஷகட கதன ஹல்பரா. அடுத்து யோசேப்புடைய படிநிலை இப்படியாக உயர்கிறது.
அந்த தீர்க்கதரிசி ஆனதுக்கு அப்புறம் தேசத்துக்கு அதிபதியாக போய் நிற்கிறார். தேசத்துக்கு அதிபதியா நின்னது மாத்திரம் இல்ல, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற ஸ்தானத்துல யோசேப்பை கொண்டு போய் வைத்தார். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய படிநிலைகளை தேவன் இப்படிதான் பார்க்கிறார். மனுஷன் எப்படி பார்க்கிறான்னா, யோசேப்பு இருந்தார், விற்கப்பட்டார், அடிமையா இருந்தார், சிறைச்சாலைக்கு போனார். இந்த மாதிரி யோசேப்பினுடைய படிநிலைகளாக வைத்தார். ஆனால் தேவன் யோசேப்பினுடைய படிநிலை எப்படி வைக்கிறார்னா, தரிசனம் பெற்றான் அவன். ஆமென். தரிசனத்தை பெற்றான். தீர்க்க தரிசனத்தை ஆமென் காட்டுகிறவனாய், தன் தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாக, தீர்க்க தரிசனத்தை காட்டுற பாத்திரமா இருந்தான். இயேசுவை முன்னறிவிக்கிறவனாய் இருந்தான். மூணாவது, ஆண்டவரை எப்போதும் தேவனோட இருக்கிற ஒரு மனுஷனா. அடுத்த படிநிலை, எப்போதும் 24/7 தேவனை உணர்ற, பிரசன்னத்தை உணர்றவனா, சமூகத்தை உணர்றவனா அடுத்த கட்டத்துல வாழ்ந்துட்டு இருந்தான். அடுத்த கட்டம், கிஃப்ட்ஸ் ஆபரேட் பண்ணுகிற தீர்க்க தரிசியா அவன் என்ன. அடுத்த கட்டம், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றப்பட்டு வாக்குத்தத்தம் நிறைவேறுதல்ல அவன் வாழ ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கிற படிநிலைகள். இன்னைக்கு உங்களையும் இந்த மாதிரியான படிநிலைகளை பார்க்கிறார். நீங்க குழியில விழுந்தீங்களே, அந்த குழியில விழுந்ததை பார்க்கிறவர் இல்ல கர்த்தர். நீங்க போத்திபார் வீட்டுல தேவையில்லாம குற்றஞ்சாட்டப்பட்டீங்களே, பிசாசால குற்றஞ்சாட்டப்பட்டீங்களே, அதை பார்க்கல தேவன். நீங்க தனிமையா இருக்கும்போது உங்களை சுத்தி கர்த்தர் நின்னுட்டு இருந்தாரு, அதை பார்க்கிறாரு கர்த்தர். ஹல்லேலூயா. நீ ஃபெட் அப் ஆகி சோர்ந்து போய் அம்பிடுதா, ஐயோ இல்ல எல்லாம் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் நீ நின்னுட்டு இருந்தப்போ, சூழ்ந்து நான் கூட இருக்கிறேன் அப்படின்றத நீ உணர்றியோ இல்லையோ, உன்னை சுத்தி இருக்கிறவன் பாக்குறான் பாருன்னு காமிச்சிட்டு இருந்தாரு. அத பாக்குறாரு ஆண்டவர். அவங்க கேக்குறாங்க, நீ என்ன ஆள போகிறாயா, நீ எங்களை ஆள போகிறாயா? ஆண்டவர் சொல்றாரு, ஃபைனலி இந்த யோசேப்பு ஆளுகிற ஒரு ஸ்தானத்துக்கு வந்த விதம் என்ன தெரியுமா? ஆளுகிற இடத்துக்கு வந்த விதம், அவன் தானியங்களை எல்லாம் சேர்த்து வைக்கிறான். நல்லா கவனிங்க. இந்த ஸ்டெப்ஸ்ல எல்லாம் நம்ம டிராவல் ஆகும் போது நாமும் ஆள போகிறோம். யோசேப்பு ஆள போகிறான். இந்த வருஷத்துல யோசேப்பு ஆள போகிறான். அவனுடைய ஆளுகை ராஜாக்களின் மேல இருக்கும். அவனுடைய ஆளுகை சொந்த குடும்பத்தின் மேல இருக்கும். அவனுடைய ஆளுகை ஊழியக்காரர்கள் மேல இருக்கும். இந்த யோசேப்பின் சகோதரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் எல்லாரும் தகப்பன்மார்கள், இஸ்ரவேலின் தகப்பன்மார்கள். அவர்கள் சந்ததி தான் பெரிய வாக்குத்தத்தத்தின் சந்ததி. அவர்கள் எல்லாரும் அவர்கள் மேலதான் வாக்குத்தத்தங்கள். ரூபன், சிமியோன், லேவி, இசக்கார், இவர்கள் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். இவர்கள் மேலதான், இவர்கள் பின்னாடி வர்ற சந்ததி தான் தேவனுடைய ஜனமாக தெரிந்து கொள்ளப்படுகிறது. இப்படிப்பட்டவர்கள் மேல யோசேப்பின் கை ஓங்கி இருந்தது, ஆளுகையின் ஓங்கி இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்பு ஆள போகிறான் இந்த வருஷத்துல, ஊழியக்காரர்கள் மேல உன் கை ஓங்கி இருக்கும். தரிசனம் பெற்றவர்கள் மேல உன் கை ஓங்கி இருக்கும். தரிசனத்தை பெற்றும் அதை அறியாம தரிசனத்தை இழந்துட்டு சுத்திட்டு திரிறாங்களே, அவர்கள் மேல உன் கை ஓங்கி இருக்கும்னு கர்த்தர் சொல்றார். Come on, receive it. இதை பெற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியசாலிகள். ஆமென். இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியசாலிகள். Receive it in the name of Jesus. Amen. உன் ஃபேமிலி மேல விசேஷமா, ஆமென், ஜெசி சிஸ்டருக்காக நான் சொல்றேன். ஹல்லேலூயா. கை ஓங்குவதாக, ஊழியக்காரர்கள் மேல ஓங்குவதாக. ஆமென். Hallelujah, 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 hallelujah. சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah, hallelujah, hallelujah.
அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதனால நீங்க கீழே விழுந்தவர்கள் அல்ல, நீங்கள் கீழே விழுந்தவர்கள் அல்ல, நீங்க போத்திபார் வீட்டுல அடிமை அல்ல. தேவன் அதை பார்க்கல. சிறைச்சாலையில நீங்க சிறைச்சாலை கைதியா இருக்கிறீங்களே, அதை பார்க்கல. தேவன் உங்களை பார்க்கிற பார்வை வேற, வித்தியாசமா உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏமேன். ஊழியம் செய்யற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கிற. ஓ பாசே, உன்னை கர்த்தர் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கிறாரு. மனுஷன் உன் வீழ்ச்சியை தானே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிறான். நீ ஏமேன் சந்தையில நிர்வாணமா நின்னுட்டு இருந்தியே, உன் அந்தரங்கம் வெளியில தெரிகிறது மாதிரி உன்னுடைய மறைவிடம் ஏமேன், நீ உன்னுடைய அந்தரங்கம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த சில சம்பவங்கள் வெளியில தெரிஞ்சதுனால துக்கப்பட்டு ஆமென் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னுட்டு இருந்திய. அதைத்தானே உலகம் பார்க்குது. அதை பார்க்கலன்னா நான் அதை பார்க்கல, நான் அந்த சூழ்நிலையிலும் உன் கூட இருந்தனே, நான் அதை பார்க்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்ல. ராபா ஷகாச்சேல ரகதனா, அந்த சூழ்நிலையிலேயே நான் உன் கூட நின்னுட்டு இருந்தனே. ஹே பெஹேலே ஹே ஜீசஸ். அந்த தெய்வத்துக்கு உயர்த்தி நன்றிங்களா? அந்த தெய்வத்துக்கு கையை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். எஸ் டாடி, தேங்க்யூ ஜீசஸ். ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, யோசேப்பு இந்த வருஷத்துல ஆளுவான். யோசேப்பு இந்த வருஷத்துல ஆளுவான். வல்லமை உண்டு, அற்புத வல்லமை சுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு, அற்புத வல்லமை ஆட்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு, அற்புத வல்லமை ஆட்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உன்னதின் ஆவியின் வல்லமை, வல்லமை கொழுந்திடும் வல்லமை, உன்னரின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஹalleluya karaba sandara shekelege arbada arabala shalarabianda ragal kara. Hallelujah, hallelujah, amen, amen. Thank you. யோசேப்பு இந்த வருஷம் நிச்சயமாய் ஆளுவான். ஆமென். யோசேப்பு ஆள்றதுக்கு முன்னாடி யோசேப்புக்குள்ள இருந்த காரியம் என்னன்னா, ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னாங்க. ஒரு காரியம் என்னன்னா, யோசேப்புடைய ஆளுமைக்கு, அவ்வளவு பெரிய ஆளுமைக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, யோசேப்புக்குள்ள இருந்த ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஓ விஸ்டம். யோசேப்புக்குள்ள இருந்த விஸ்டம், ஞானம். ராஜாவையே அந்த ஞானம், வேற விசேஷித்த ஆவி அவனுக்குள்ள இருக்கிறதையும் விசேஷித்த ஞானம் அவனுக்குள்ள இருக்கிறதையும் பார்த்துட்டு ராஜா என்ன பண்றார் அப்படின்னா, அவனை அதிகாரியா நியமிக்கிறார். எல்லா பொறுப்பும் நீதான்ப்பா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சோ அந்த ஒரு விசேஷித்த ஆவி, விசேஷித்த ஞானம் யோசேப்புக்குள்ள பார்க்கப்படுது. இந்த விசேஷித்த ஆவியும் விசேஷித்த ஞானமும் உள்ளவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, யோசேப்பு அந்த கனவு வந்த உடனே அந்த கனவுக்கு ஒரு காரியம் செய்யறது.
தேசத்துல இருக்கிற எல்லாரும் என்ன செய்யுங்க அப்படின்னா, தானியத்தை விளைவிச்சு தானியத்தை கொண்டு வந்து நீங்க களஞ்சியத்துல சேர்க்கணும். களஞ்சியத்துல சேர்க்கணும். 7 வருஷம் செழிப்பு, ரொம்ப செழிப்பு வரும். அந்த செழிப்புல சாப்பாட்டு போக மீதி எல்லாத்தையும் களஞ்சியத்துல சேர்த்தணும். ஆஃப்டர் 7 years, another 7 yearsக்கு நான் உங்களை ஃபீட் பண்ணுவேன். யோசேப்பு நின்ன ஸ்தானம் என்னன்னா, ஜனங்களை, தேசங்களை போஷிக்கிற இடத்துல நின்றுட்டு இருந்தாரு. இந்த நாட்கள்லயும் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து, கர்த்தருடைய வார்த்தையை களஞ்சியத்துல சேர்த்து, தானியங்களை களஞ்சியத்துல சேர்த்து, தீர்க்க தரிசனங்களை களஞ்சியங்களில சேர்த்து, யார் ஒருவன் தன் களஞ்சியத்தை, தன் இருதயத்தை ரெவலேஷனால, வெளிப்பாடுகளால, வார்த்தையினால சேர்த்து சேர்த்து களஞ்சியத்தை நிரப்பி வைக்கிறானோ அவன் தான் யோசேப்பு. அவன் தான் ஆள போகிறான். நமக்கு திறமை இல்லாம இருக்கலாம், நமக்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், நமக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், வாய்ப்புகள் கிடைக்காமல் போகலாம். ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், எவன் ஒருவன் தானியத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறானோ, வார்த்தையை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறானோ, சேர்த்து வைத்துக் கொண்டிருக்க, அவன் சாதாரணமானவன் அல்ல. அவன் களஞ்சியம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. நாள் ஒன்று வருகிறது, ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ராஜாக்கள், தேசங்கள் நடந்து வரும், குடிகள் நடந்து வருவார்கள், அதிகாரிகள் நடந்து வருவார்கள். அதிகாரிகள் நடந்து வருவார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யாக்கோபு நடந்து வருகிறான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அவனுடைய தகப்பன் யாக்கோபு வருகிறான். ஊழியக்காரர்கள் நடந்து வருவார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரா, ஞானம் என்பது என்ன தெரியுமா? பேசுறதுல இல்ல, முடிவெடுக்கிறதுல இல்ல. பக்கம் இருக்கட்டும், ஒரு பக்கம் வார்த்தைய என் இருதயத்துல சேமிச்சு வைக்கிறது, நான் எழுதுறது, வெளிப்பாடுகளை நான் பெற்றுக்கொள்றது. இதுக்காக நான் பணத்தையும் நேரத்தையும் நான் செலவு செய்ய ஆரம்பிப்பேன்னா, நீ என் மேல துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ. கேட்ட சகோதரர்களுக்கு மேல ஆளுகிறவனாக யோசேப்பு நின்று கொண்டிருந்தார். ஹோலி ஸ்பிரிட் உங்களோட பேசிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன். தேவனுடைய ஆளுகையின் வல்லமை உங்கள் மேல இறங்குவதாக. தேவனுடைய ஆளுகையின் வல்லமை, அத்தாரிட்டி, the power of authority. உங்க கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பவர் ஆஃப் அத்தாரிட்டி என் கை மேல இறங்கட்டும் ஆண்டவரே. ஹஷேபரே, உங்க நாக்கு மேல the power of authority. ரப்லா சகேல ரகதனா. ஏமே, நீங்கள் இந்த பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் இந்த பூமியில எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். The power of authority, the power of authority, the dominion power, the dominion. Amen. இங்கி மேல வியாதி ஆடுகிறவர்களாக அல்ல, இந்த வருஷத்துல வியாதியை ஆளுகிறவர்களாக, பலவீனத்தை ஆளாக, பலவீனத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறவர்களாக பெலஞ்சைங்க. ஷபாலா ஹல்பரா ரகல ஹந்தரா மெஸ்ஸியா இல்ல, மெஸ்ஸியா தானே நீங்க? MESSIA மெஸ்ஸியா பிரதர். மகேஸ்வரி எஸ், உங்களை பார்த்து நான் பேசுறேன் இயேசுவின் நாமத்தினால. உங்க மேல நான் இந்த தேவனுடைய ஆளுகையின் வல்லமையை நான் பேசுறேன் ரைட் நவ. ஷட்டாரா லகதனா ஹல்பரகின ஹல்பரா அஸத்கர ஹல்ரகதா. இது முதற்கொண்டு உங்க வார்த்தையில the power of authority ஷிப்லே ரெகுலக்ரானா பலன் செய்யட்டும். இந்த நேம் ஆஃப் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் அது ஆதிக்கம் நிறைந்ததாய் எடுக்க வைப்பாரா. செம்ம ரம்ம மகபலா ஷததடகதத ஹந்தரதல திரகல சஹத் ஹெப்ல ஷதகதல்
உங்க கைகள் பணத்தை ஆளுவதாக. ஆமென். உங்க சிந்தை சூழ்நிலைகளை ஆளுவதாக. Right now in the name of Jesus. Right now in the name of Jesus. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருடத்துல யோசேப்பு ஆள போகிறான். வார்த்தையை களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறவன் ஆள போகிறான். நான் நம்புகிறேன். நான் இந்த வருஷத்துல அதிகமா வேதத்தை நான் மெடிடேட் பண்ணி நான் லோட் பண்ணி இதுவரைக்கும் என் மைண்ட்ல வசனத்தை மட்டும்தான் லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். எனக்குன்னு நான் சேவிங்ஸ பண்ணி வைக்கணும்னு இதுவரை 12 வருஷம் 13 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா ஒரு நாளும் நாங்கள் அதை பற்றி யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. அது எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. எனக்கு என்னுடைய சேவிங்ஸ் எல்லாமே வேர்ட் ஆஃப் காட் மட்டும்தான். என்னுடைய சேவிங்ஸ் எல்லாமே ரெவலேஷன் மட்டும்தான். அதை மட்டும் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் நம்புறேன். ஆமென். இது என்னை ஆளுகிறவனாக நிறுத்த போகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா வார்த்தையானவர் வார்த்தையானே இந்த ஆளுகிறார். ஓ ஹல்லேலூயா. ராஜாவாய் சிங்காசனத்தில் அமர்ந்து அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். முதலாவது யோசேப்பு இந்த பூமியை ஆளுகை செய்ய போறான். நான் சொன்னேன், வார்த்தையை நிரப்புறவன். அவன் சாதாரணமானவன் அல்ல. அவன் பூமியை ஆளுகிற ராஜாக்களை ஆள போகிறான். அவன் குடும்பத்தை போகிறான். பகைத்தவர்களை ஆள போகிறான். பணத்தை ஆள போகிறான். அவன் எமோஷனல்ஸ் அவன் பாத்தீங்களா? யோசேப்பு சகோதரர்கள் வந்து நிக்கிறாங்க. யோசேப்புக்கு முன்னாடி சகோதரர்கள் வந்து நிக்கிறாங்க. யோசேப்புக்கு தெரிஞ்சிடுச்சு இவர்கள் சகோதரர்கள். உள்ளுக்குள்ள எமோஷனல் பொங்குது. ஆனா எமோஷனல்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டு யோசேப்பு ஆளுகிறவனாய் நிற்கிறான். உங்க ஃபீலிங்ஸ், உங்க எமோஷனல்ஸ் அநேகர் டிஸ்டர்ப் பண்ணி உங்க ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷனல்ஸோட விளையாண்டு உங்களை ரொம்ப ஹர்ட் பண்றாங்கல்ல, காயப்படுத்துறாங்கல்ல. இன்னைக்கு சொல்றாங்க, உன் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷனல்ஸ நீ ஆள போகிறாய். இன்னொரு ஆள முடியாது. எல்லா தேவ சமாதானத்தை கொண்டு நீ உன்னை ஆள போகிறாய். யோசேப்பு, நீ உன்னை ஆள போற. நீ நினைச்சாதான் நீ உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வர முடியும். நீ அனுமதிச்சா மற்றவர்கள் உன்னை கவலைக்கு நீ அனுமதிச்சாதான் மற்றவர்கள் இனிமே உன்னை கவலைக்குள்ளேயோ பயத்துக்குள்ளேயோ நடத்த முடியாது. உன் தரிசனத்தை புரியாதவங்க உன்னை அவமானப்படுத்த முடியாது. அதனால நீ கில்ட்டிக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்த இதுன வருஷமா இனி நீ அப்படி உட்கார மாட்ட. நீ ஆளுவ உன்னுடைய எமோஷனல்ஸ். உன் அழைப்ப புரியாதவர்கள், உன் அபிஷேகத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவர்கள், உன்னை பற்றி பேசின குற்றம் குறைகள், அதனால நீ ஆளப்பட்டல. அநேக நாள் ஜெபிக்காம தூரமா உட்கார்ந்து மூளையில உட்கார்ந்துட்டு பயந்துட்டு இருந்தால. இனி நீ உன்னுடைய ஃபீலிங்ஸ் நீ ஆள போகிறாய். ஜோசப், come on. ஜீசஸ் வார்த்தையால் நிரப்பப்படுவீர்களாக. வசனத்தால் நிரப்பப்படுவீர்களாக. யோசேப்பு வசனத்தால் நிரப்பப்படுவீர்களாக. குடும்ப வசனத்தால் நிரப்பப்பட்டிருக்கிற something is happening right now. Jesus name. Come on. அந்நிய பாஷையில ரிசீவ் பண்ணுங்க. Hallelujah. Second one, யார் ஆள போகிறார்? ஆதியாகமம் வாசி. வானத்திலே ஆண்டவர் பகலை ஆள சூரியனையும். கேக்குதா நான் பேசுறது? ஓகே. பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்தையும் படைத்து அவைகளை கர்த்தர் வானத்திலே ஆகாய மண்டலத்திலே கர்த்தர் வச்சார். பூமிய வெளிச்சத்தால ஆளும்படியாக, வெளிச்சத்தை கொண்டு ஆளும்படியாக சூரியனையும் வெளிச்சமுடைய சூரியனையும் சந்திரனையும் கர்த்தர் எங்க பிக்ஸ் பண்றாருன்னா வான மண்டலத்துல பிக்ஸ் பண்றார். யார் இந்த 2023 இந்த பூமிக்குரியவைகள்ல இருந்து விடுதலை ஆகி பரலோக மண்டலத்தோடு கனெக்ட் ஆகுறாங்களோ
அவர்கள் இருக்கிற சூழ்நிலைகளை ஆதிக்கம் செலுத்திருப்பார்கள். அவர்கள் ஒரு போல, ஒரு சந்திரனை போல ஆளுவார்கள். எத்தனை பேருக்கு புரிந்தவர்கள் முக்கியசாலிகள்? ஆமே. நான் சொல்றேன், உங்களை ஒரு சூரியனா சந்திரனா கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நாம் பூமிக்குரியவைகளை தேடி தேடி பூமிக்குரியவங்களுக்கு பின்னாடி போய் போய் நம்முடைய பவர், நம்முடைய அந்த வெளிச்சம் ஆள முடியாம நம்ம ஏதோ ஒரு காரியத்தால ஆளப்பட்டுள்ளாய் ஆதிக்கம் செய்யப்பட்ட மனசு உடஞ்சு போய் உட்காந்துட்டோம் ரொம்ப வருஷம். சொல்லாரு, விடு விடு. பூமியில இருந்து தாவீது ஜெபிக்கிறவனே, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, மண்ணோடு ஒட்டி உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை வார்த்தைக்குள்ள இருக்குது. இந்த வருஷத்துல வாசிக்க இந்த வார்த்தையில் இருக்கிற வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பிங்கள். நான் சொல்லுவேன், நீங்கள் பூமிக்குரியவர்களாக இருக்க முடியாது, நீங்கள் பரலோகத்துக்குரியவர்களாக நின்று கொண்டிருப்பீர்கள். யார் எந்த சூரியன் சந்திரன் வானத்திலே தேவனால் பண்ணப்பட்டதோ அவைகள் தன்னுடைய வெளிச்சத்தால் இந்த பூமி முழுவதையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. சூரியன் சந்திரன் இவைகள் எல்லாம் வான மண்டலத்துல வைத்து தேவன் இந்த பூமியை ஆளும்படி செய்தார். இரண்டாவது, இந்த வேர்ல்ட விட்டு டிஸ்கனெக்ட் ஆகுங்க. உலக ஆசையிலிருந்து டிஸ்கனெக்ட் ஆகுங்க. உலக இன்பங்களிலிருந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுங்க. வார்த்தை டிஸ்கனெக்ட் பண்ணிடும். நீங்க ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். வார்த்தை உங்களை டிஸ்கனெக்ட் பண்ணும். வார்த்தையோடு நேரத்தை செலவு செய்யுங்க. தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்திலிருந்து உங்களை டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடிய வல்லமை உள்ளது. Jesus name, Jesus name. Third one, நான் வேகமாய் போகிறேன், நேரம் உங்களுக்கு போயிட்டே இருக்குது. Third one, ஹalleluya. யோபுவின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 17வது வசனம். நானே வாசிக்கிறேன். யாராவது வாசிக்கிறீங்களா? வாசிங்க ப்ளீஸ். நீதியை பகைக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ மகா நீதிபரரை குற்றப்படுத்துகிறீர்களா? அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன். நீதியை பகைக்கிற ஒரு மனுஷன், இந்த மனுஷனையாவது நீ பார்த்திருக்கிறியா? நீதியை பகைத்த மனுஷனை நீ கண்டதுண்டானால், நீதியை பகைத்த மனுஷன் ஆளக்கூடுமோ? நீதியை பகைக்கிற மனுஷனால் ஆள முடியுமா? நீதியை நேசிக்க ஆள முடியும். நீதியை நேசிக்கிறவனால் தான் ஆள முடியும். கொரிந்தியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் கடைசி வசனம், கிறிஸ்துவே தேவனால் நமக்கு நீதியும் மீட்பும் பரிசுத்தமும். வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. ஆமென். அவரே, கிறிஸ்துவே, இயேசுவே தேவனால் நமக்கு நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நம்முடைய நீதி ஜீசஸ். இயேசுதான் நமக்கு நீதியாயிருக்கிறார். இயேசுதான் நம்முடைய நீதி. இந்த நீதியை பகைத்த ஒரு மனுஷன் ஆளக்கூடுமோ? இயேசுவை நேசிக்காம, இயேசுவை ஒரு மனுஷன் ஆள முடியுமா? இந்த வேலையில இந்த ஜூம்ல இணைஞ்சிருக்கிறவங்களை பார்த்து தெய்வம் பேசுக, ஆண்டவரா நீதியா ஜீசஸ நீ எவ்வளவு நேசிக்க ஆரம்பிக்கிறாயோ. நேசிக்கிறேன்னு வார்த்தையில சும்மா பாட்டுல சொல்றது, நீதியை நேசிக்க ஆரம்பித்து விட்டாயா? உனக்காக நீதியா கொடுக்கப்பட்டாரு. உன்னுடைய அநீதியை எல்லாம் அவர் எடுத்துட்டு அவர் நீதியை உன் மேல வச்சு, நீதியை நீ நேசிக்கிறியா? ஓ அக்கிரமத்தை எல்லாம் அவர் எடுத்துட்டு அவருடைய நியாயத்தை உன் மேல வச்சாரே, அந்த நீதியை நீ நேசிக்கிறியா? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுதானே நீதி. இந்த நீதியை நீ உன்னுடைய கிரியையினால உணர முடியாது என்பதை உணர். நீதியை உனக்குள்ள வச்சா, இந்த நீதியை நீ நேசிக்கிறியா?
சிம்சோன், தெளிலாள், அவங்க 2 பேருக்கு இடையில உள்ள கான்வர்சேஷனை நீங்க கவனிச்சு நீ என்னை எத்தனை முறை நீ பரியாசம் பண்ணினாய், நீ என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் உன் இருதயத்தில் உள்ளதை எனக்கு வெளிப்படுத்தாமல் போய்விட்டாய். என்னை பரியாசம் பண்ற, நீ என்னை ஏளனம் பண்ற. சகோதரா சகோதரி, இருக்கிறத தேவனுக்கு வெளிப்படுத்தாம மறைச்சு வச்சுட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை ஒரு பகுதியில நமக்குன்னு சுய இஷ்டமான வாழ்க்கையை வச்சுட்டு ஆண்டவர் சமூகத்துல வந்து நேசிக்கிறேன் உண்மைத்தானே அப்படிலாம் சொன்ன அது பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம் தேவனே. நம்முடைய அன்பை வேற எங்கேயோ ஷேர் பண்ணிட்டு நம்முடைய அன்பை நம்முடைய சொந்த கிரியைகளின் மேல வச்சுக்கிட்டு நான் ஜெபிச்சதுனாலதான், நான் உபவாசம் இருந்ததுனாலதான், நம்முடைய கிரியைகளின் மேல நம்முடைய நம்பிக்கையும் அன்பையும் வச்சுக்கிட்டு தேவனுடைய நீதியை நேசிக்கிறேன்னு சொல்லுவான் தான் நாம் தேவனை கொண்டிருக்கிறோம். அவர் நீதி உள்ளவர். இயேசுதான் நம்முடைய நீதி. அவர் இல்லைன்னா நமக்கு ரட்சிப்பு இல்லை. அவருடைய நாமம் இல்லைன்னா நமக்கு மீட்பு இல்லை. அவர் இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு எல்லாமே அவர் தான். எனக்கு எல்லாமே அவர் தான். அவர் இல்லைன்னா என்னால ஜெபிக்க முடியாது. அவர் இல்லைன்னா என்னால வேதம் வாசிக்க முடியாது. அவர் இல்லைன்னா என்னால ஹோலில நிக்க முடியாது. அவர் இல்லைன்னா என்னால ஊழியம் செய்ய முடியாது. அவர் இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு எல்லாமே அவர் தான். அன்பு நேசம் உங்களுக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தினால். 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். 4வது ஒரே ஒரு காரியம் சொல்லி முடித்து 4, 5, 2 பாயிண்ட் இருக்கு. ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம், 2 தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 2:12. அன்றியும் கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியராய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் 2 தீமோத்தேயு 2:12. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஹalleluya, ஹalleluya. வசனம் சொல்லுகிறது, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். சிங்காசனத்திலே அமர்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியை இந்த பூமியை தேற்றனாய் அனுப்பி சபையாகிய அனுப்பி தன்னுடைய ஜீவனை இந்த சபைக்குள்ளே ஊதி இந்த பூமியை தன்னுடைய ராஜ்யத்தால் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க வார்த்தையை அவங்க மத்த கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya. இயேசு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு ஆளுகை செய்து கொண்டிருக்கும் போது அவரோடு கூட சேர்ந்து நானும் இந்த பூமியிலே ஆளுகை செய்கிறவனாய் நிற்க வேண்டுமானால் வேதம் தெளிவாக பவுல் அடிகளார் எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதி வைத்திருக்கிறார்? அவரோட கூட மரித்தோமான பிழைத்தும் இருக்கிறோம், பிழைத்தும் இருப்போம். கூட பாடுகளை சகித்தோனால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஹalleluya. அப்படி நாம் இந்த பாடுகளை சகிக்க வேண்டும். ஒரே ஒரு பாடுகள், ஒன்றே ஒன்று. அவர் நமக்கு நீதி உண்டாகும்படி பாடுகள் பட்டார். நமக்கு நீதி உண்டாகும்படி, நம்மை ரட்சிக்கும்படி அவர் இந்த பூமியில வந்து பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தினார். நாம் அந்த நீதிய ஜனங்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது சில அவமானங்கள், பாடுகள் வருதில்ல, அந்த பாடுகளை நாம் ஏற்றுக்கொண்டு நீதியை பிரசங்கிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. அதனால் வருகிற பாடுகள் கிடையாது, வியாதி பாடுகள் கிடையாது, உங்களுக்கு இருக்கிற பாடுகள் கிடையாது, உங்களுக்கு இருக்கிற என்ன சொல்ற வியாதிகள், சர்ற பலவீனங்கள், பாடுகள் கிடையாது. சிஸ்டர், பிரதர், வியாதி அது தேவன் கொடுக்கிறது அல்ல. அதை நாம் ஜெயிக்க வேண்டும். விசுவாசத்தை கொண்டு ஜெயிக்க வேண்டும். ஏமே ஆண்டவர் ஜெயத்தை தந்திருக்கிறார். மரணத்திலிருந்து ஜெயத்தை தந்திருக்கிறார். நிச்சயமா தேவன் சுகத்தை கொடுக்க வல்லமை உடையவர். ஆனால் பாடுகள் என்பது தேவனுடைய நீதிய, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசு சிலுவையில பாடுகள் பட்டார். இந்த நம்பிக்கையை ஜனங்களுக்கு கொண்டு போறதுக்கு வருகிற துன்புறுத்துதல்கள், பாடுகள், அவமானங்கள், ஏளனங்கள்,
ஆமென். இந்த நீதியை நான் கொண்டு போகும்போது வருகிற ஏளனங்கள், இந்த ஏளனங்களை, இந்த பாடுகளை சகிக்க நான் தயாராயிட்டேன்னா நான் ஆளுகை செய்யறதுக்கு நான் தயாராயிட்டேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சுவிசேஷத்தின் நிமித்தம் வருகிற பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நான் சொல்றது நம்ம நினைக்கிறது மாதிரி வியாதி பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் சொல்லல. வியாதியின் பாடுகளை கர்த்தர் ஜெயிக்க நமக்கு பலன் தந்திருக்கிறார். எனக்குள்ள அவருடைய ஜீவன் இருக்கிறது. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கேன்னு சொல்லுகிற ஆவி எனக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களிலே வாசமா இருந்தால், அந்த ஆமென், அந்த உங்களிலே வாசமா தான் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. லாஸ்ட் ஒன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனம். 12வது அதிகாரம் 24வது வசனம். அதை மாத்திரம் அப்படியே சொல்லி நான் முடிக்கலாம். ஜீசஸ். ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். கேக்குதா? ஓகேவா? ஷக்கராபா. ஓகே. ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை. அடுத்த அந்த வசனத்துல சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஜாக்கிரதை உள்ளவனுக்கும் சோம்பேறிக்கும் மாதிரி. ஒரு ஜாக்கிரதை எதிரானது எதுன்னா சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்துக்கு எதிரானது எது? ஜாக்கிரதை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறி கை கட்டும். பகுதி கட்டுறதுன்னா என்னன்னா கப்பம் கட்டுறது. அதை எப்படி சொல்லுவாங்க? ஒரு தேசத்தை பிடிச்சிட்டு வந்துட்டாருன்னா அவங்க மாசம் அந்த தேசம் என்ன செய்யணும்னா வரி பணம் கட்டணும். அந்த அவங்க நிம்மதியா வாழணும்னா அந்த எந்த ராஜா சிறை பிடிச்சிட்டு வந்தாரோ அந்த தேசம் அவங்களுக்கு பகுதி கொடுக்கணும். இவ்வளவு அந்த தேசத்துல விளையிறதுல இருந்து இத்தனை பகுதி அவர்களுக்கு கொடுக்கணும், அந்த ராஜா கொடுக்கணும். சோம்பேறிதான் அப்படி செய்வோம்னு சொல்றார். ஆமென். இந்த வருஷத்துல சோம்பேறித்தனத்தை யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் ஆளுகை செய்வார்கள். சோம்பேறித்தனம் வெரி டேஞ்சரஸ். சோம்பேறித்தனம் வெரி டேஞ்சரஸ். ஊழியக்காரனை அரிக்கிற ஒரு கரையம் மாதிரி சோம்பேறித்தனம். ஊழியக்காரங்களுடைய தரிசனத்தை தின்றும் இந்த சோம்பேறித்தனம். ஒருவனுக்கு 5 தாளந்து கொடுக்கப்பட்டது, ஒருவனுக்கு 2 தாளந்து கொடுக்கப்பட்டது, ஒருவனுக்கு 1 தாளந்து கொடுக்கப்பட்டது. 1 தாளந்தை வாங்கினவன் போய் அதை மண்ணில புதைத்து வைத்து விட்டு அவன் எஜமான் வரும்போது சொல்றான், எஜமானனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நீர் கொடுத்த இந்த 1 காசை நான் புதைச்சு வச்சுட்டேன். அவர் சொல்றாரு, அத காசுக்காரன்ட்ட கொடுத்திருந்தா கூடாது, 2 அம்மா நீ அத. அவர் ஒரே ஒரு சோம்பலும் அசதியுமான ஊழியக்காரனே. அவன் ஜாக்கிரதை இல்லைன்றதை எப்படி சொல்வார்னா, சோம்பலும் அசதியுமான ஊழியக்காரனே. ஒரு ஊழிய ஒரு அபாயகரமான மற்ற எல்லாத்துல இருந்து ஈஸியா வெளியில வந்துருவான் ஊழியக்காரன். மற்ற எல்லா பாவம் எதுவா இருந்தாலும் இந்த உலகம் தர்ற தொந்தரவு உபத்திரவம் எல்லாத்தையும் ஜெயிச்சு நின்றுவான். ஆனா இந்த சோம்பேறித்தனத்துல ஒருத்தன் உட்காண்டான்னா அவனால எந்திரிக்கவே முடியாது. அவன் தரிசனம் முடிஞ்சிடும். அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவனுடைய ரிசல்ட் எதுன்னா, ஆயத்தமாக்கம் அந்த அக்னி கடல்ல போ அப்படின்னு தள்ளி விட்டார். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாங்க, கமான் பிரதர் சிஸ்டர், நம்முடைய கை ஆளுகை செய்ய போகிறது. ஜோசப், நீ ஆளுகை செய்ய போகிறாய். கைகளை உயர்த்தி ரமண சந்தரகல. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், அப்பா ஆல்பா ஒமேகா,
புகழ் உமக்கே எப்போதும் அப்பா ஆல்பா ஒமேகா. புகழ் உமக்கே எப்போதும். பரிசுத்த வாழ்வு நான் வாழ பிரித்தீரே பிறக்குங்களே. பரிசுத்த வாழ்வு நான் வாழ பிரித்தீரே பிறக்கும் முன்னாலே. துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே அப்பா ஆல்பா ஒமேகா. புகழ் உமக்கே எப்போதும். தகப்பனே, ஒவ்வொருத்தருக்கா நான் ஜெபிக்கிறேன். உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுங்க. சொல்லிருக்கீங்க யோசேப்பு மாதிரி அற்பமா ஆள போறியா, நீங்கள ஆள போறியா? ஓ பிராஷ், இந்த வருஷத்துல உங்க பிள்ளைகளுடைய கை ஓங்கி இருக்க போகிறது. பணத்தின் மேல ஓங்கி இருக்க போகிறது. டைமிங் மேல, காலத்தின் மேல உங்கள் கை ஓங்கி இருக்க போகிறது. மரணத்தின் மேல உங்கள் ஓங்கி இருக்கிறது. ராபா ராபா சிகாதா மனுஷ ஞானத்தின் மேல் உங்களுடைய ஞானம் ஓங்கி இருக்க போகிறது இயேசுவின் நாமத்தினால. ராபா பாகாதா ராபா தாதா ராபா. உலக ஐஸ்வரியத்தின் மேல் உங்கள் கை ஓங்கி இருக்க போகிறது. Come on, receive it. ஆமென் ஆமென். தேவனுடைய ஆதிக்கம் இணைஞ்சிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பேலன்ஸ் செய்வதாக பிளஸ் பண்றேன். சமூகத்துல நின்று மோசே போல கை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறேன். யோசுவாக்கள் ஜெயம் பெறுவார்களாக, யோசுவாக்கள் ஜெயம் பெறுவார்களாக, யோசுவாக்கள் ஜெயம் பெறுவார்களாக. அமலேக்கியர்கள் முறியடிக்கப்படுவார்களாக, யோசுவாக்கள் ஜெயம் பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.